இலங்கை தேசத்துக்காய் ஜெபிப்போம். இலங்கை தேசத்தில் ஏற்படும் அசாதாரண சூழ்நிலையும் இயற்கை சூழ்நிலைகளை கண்டு அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். வேதாகத்தில் சொல்லியிருப்பது யோபு 38:11 இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்கட்டும் என்று சொன்ன தேவன் சொல்லியிருக்கிறார். அந்த வசனத்தை பிடித்து கொண்டு இயற்கைகளுக்கு நாம் இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமைகள் அடங்கட்டும். அதன் அலைகளின் பெருமை கடலின் அலைகளாக இருந்தாலும், வெள்ளத்தின் அலைகளாக இருந்தாலும், ஆற்றுகளின் அலைகளாக இருந்தாலும் அதன் பெருமைகள் அடங்கட்டும் என்று நாம் ஜெபிப்போம். இதை கேட்கும்போது எல்லோரும் ஒரே வசனத்தை, ஒரு வார்த்தைகளை அறிக்கையிடுவோம். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமைகள் அடங்கட்டும். ஏனென்றால் வார்த்தைகளுக்கு அவ்வளவு வல்லமை கொடுத்திருக்கிறார் தேவன். அந்த வல்லமையுள்ள வார்த்தைகளை உபயோகப்படுத்தி இயற்கைகளுக்கு நாம் கட்டளை கொடுப்போம். நசராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளில் பெருமைகள் அடங்கட்டும். தேசத்தின் மக்களை பாதுகாத்து கொள்ளும். ஆமென்.